அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மே 31, 2026 முதல் ஜூன் 6, 2026 வரை உள்ள இந்த வாரத்தில் குரு பகவானின் சிறப்பு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் வாழ்க்கையில் முன்னேற்ற நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில், குடும்பம், திருமணம் மற்றும் முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் காலமாக இது அமைகிறது. ரிஷப ராசியில் இருக்கும் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை. காதல் உறவுகளில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மனதில் குழப்பம் ஏற்பட்டாலும் நிதானமாக செயல்பட்டால் பிரச்சினைகள் குறையும். மேஷ ராசியில் இருக்கும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதால் வீட்டில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். சொத்து மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். தாயார் உடல் நலத்தில் கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்துவது குடும்ப அமைதிக்கு முக்கியம். மிதுன ராசியில் இருக்கும் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை மற்றும் போட்டி தொடர்பான விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிரிகளை சமாளிக்கும் திறன் உயரும். அலுவலகத்தில் உங்கள் அறிவு மற்றும் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும். கடன் பிரச்சினைகளில் தீர்வு காணலாம். மிதுன ராசியில் இருக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நலத்தில் சிறிய சோர்வு மற்றும் செலவுகள் அதிகரிக்கலாம். வேலைப்பளு காரணமாக ஓய்வு குறையலாம். உணவு பழக்கத்தில் கவனம் அவசியம். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கடக ராசியில் இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் திருமணம் மற்றும் கூட்டுத் தொழில் விஷயங்களில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். வாழ்க்கைத் துணையின் ஆதரவு கிடைக்கும். மேலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் தடைகள் குறைந்து மனநிம்மதி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாண்மைகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்கலாம். மீன ராசியில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் இது நல்ல துணிச்சலும் முயற்சியும் தரும் காலமாக அமைகிறது. நீண்ட நாள் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்கலாம். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். கும்ப ராசியில் இருக்கும் ராகு உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பண விஷயங்களில் கவனம் தேவை. பேசும் வார்த்தைகள் குடும்பத்தில் பிரச்சினை ஏற்படுத்தாதபடி கவனமாக இருக்க வேண்டும். முதலீட்டு விஷயங்களில் அவசரம் தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசியில் இருக்கும் கேது உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நலம் மற்றும் மன அமைதியில் கவனம் தேவை. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். தேவையற்ற பயம் மற்றும் குழப்பங்களை தவிர்த்து நம்பிக்கையுடன் பார்வையும் சனியின் ஆதரவும் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றியை தரும். பொறுமையுடன் செயல்பட்டால் குடும்பம் மற்றும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பரிகாரம்: வியாழக்கிழமையில் குரு பகவான் மற்றும் சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுங்கள். மஞ்சள் மலர் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றுவது நன்மை தரும். ஓம் குரவே நம மற்றும் ஓம் சனீஸ்வராய நம மந்திரங்களை ஜபிக்கலாம். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய பலம்.